வந்துட்டு எப்படி அவங்களுக்கு இப்போ எனக்கு இப்போ நான் உங்களுக்கு ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன், அந்த ஷேர் வந்து எனக்கு எத்தனை வியூவர்ஸ் பார்த்துருக்காங்க எனக்கு அது எல்லாமே ரியல் டைம் டேட்டா அனாலிட்டிக்ஸ் இருக்கும் சார். இப்போ நீங்கள் எல்லாமே இருக்குது சார், ரியல் டைம் டேட்டா அனாலிட்டிக்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து இப்போது நீங்கள் டெஸ்ட் பண்ணணுன்னா கூட இன்னைக்கு கூட மேபி சம்டைம் இஃப் யூர் ஃப்ரீ ஒன்ஸ் திஸ் இஸ் டன், நீங்கள் ஒரு மேபி வி கேன் சிட் வித் அ டெக்னிக்கல் டீம் வில் எக்ஸ்பிளைன் அண்ட் வில் டேக் யூ த்ரூ தட். ஓடிடியில் படம் ரிலீஸ் ஆகிறதுனால தியேட்டரில் வர இப்போ வந்து ஓடிடியில் படம் வந்ததுனால சினிமா தொழில் பார்த்துக்கதா சார்? நாங்கள் வந்து கோஎக்ஸிஸ்ட் பண்ணுறோம் சார். சினிமாவுக்கு போகிற ஆடியன்ஸ் கண்டிப்பாக சினிமாவுக்கு போவாங்க. ஓடிடிங்கிறது வந்து ஒரு கன்வீனியன்ஸ் ஃபேக்டர் தான். கன்வீனியன்ஸை தேடுற கஸ்டமர்ஸ் வந்து இங்கே வருவாங்க. ஸோ ஒரு விஷயத்தை அழிச்சுட்டு நாங்கள் வரணும் அப்படின்னு கண்டிப்பாக நினைக்கவே இல்லை. அதோட ஆடியன்ஸ் தனி, இதோட ஆடியன்ஸ் தனி. வி ஆர் ட்ரைங் டு கேட்டர் டு திஸ் கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ். இப்போ நாங்கள் ஓடிடியில் படம் பார்க்குறதோட இப்போ நாங்கள் தேட்டரில் 10 பேர் போய் படம் பார்க்க வச்சுக்கோங்க, அதோட எஃபெக்டும் அதோட இன்ட்ரெஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. இப்போ ஓடிடியில் பார்க்கும்போது அந்த இது வராதுல்ல. அப்போது ஓடிடியிலே 4 பேர் வீட்டிலே பார்க்குறாங்கன்னா அந்த 4 பேர் தேட்டருக்கு போகாத 4 பேர் வீட்டில் பார்க்குறப்போ 4 பேர் தேட்டரில் கம்மியாக தானே வருது. அப்போது தேட்டரில் பார்க்கறதுனால தேட்டர் சினிமா தொழில் பாதிக்கப்படுது இல்லை? எல்லா படமும் வந்து தேட்டரில் ஸ்க்ரீன் ஆகிறது கிடையாது சார். நாங்கள் வந்து அப்கமிங் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அவங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் இங்கே இருக்கோம். நாங்கள் வந்து ஒரு அக்ரிகேட்டர் பிளாட்ஃபார்ம். ஸோ எல்லாருக்கும் வந்து சினிமாவில் ஸ்க்ரீன் பண்ணுற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதவங்களுக்கு தான் நாங்கள் இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். பட் சினிமாவும் நாங்களும் கோஎக்ஸிஸ்ட் பண்ணுவோம். நிச்சயமாக வந்து ஒருத்தர் அந்த சினிமா சரியில்லை இங்கே வாங்க அப்படின்னு கண்டிப்பாக நாங்கள் சொல்லலை. அது வந்து கண்டிப்பாக அது ஒரு தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினைக்கிற ஒருத்தருக்கு நாங்கள் இங்கே இருக்கோம். சார் இப்போ வந்து there is lot of subscription based platforms, OTT platforms. நாங்கள் வந்து we have kept it as a very digital theater content மட்டும். we'll stick it to like 10 to 12 screens. ஸோ படங்கள் அங்கே வரும். ஸோ அவரு கேட்ட கேள்விக்கும் அதே தான். நாங்கள் வந்து தியேட்டருக்கு வர படங்களை நாங்கள் இங்கே எடுக்கிறதோ இல்லை இங்கே வரதோ இல்லை. ஒரு வருஷத்தில் ஒரு 200 ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆச்சுன்னா அதில் ஒரு 100-120 தான் தியேட்டருக்கு வருது. அது மற்றதெல்லாம் அதுலேருந்து ஒரு 80 to 100 தான் வந்து ஓடிடி போகுது. மற்ற ஸ்மால் பட்ஜெட் மூவிஸ் வந்து சான்ஸே கிடைக்கிறது இல்லை. மேபி அவங்களுக்கு வி வாண்டட் டு கேட்டர். அதே மாதிரி ஈவன் ஃபார் த பிக் ஃபிலிம்ஸ் ஒரு தியேட்டரிக்கல் ரன் பார்த்தீங்கன்னா ஒரு 15 டேஸ்ங்கிறது 15 to 20 டேஸ் முடிச்சதுக்கப்புறம் ஓடிடி போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு பிளாட்ஃபார்மில் இங்கே வந்து டிஜிட்டலாகவும் ரிலீஸ் பண்ணி பல மக்களை ரீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓடிடி கொண்டு போகலாம். ஸோ தே கேன் மேக்ஸிமைஸ் தேர் ரெவென்யூ. So we wanted to place it there between the real theater and the OTT platform. அதே மாதிரி திரைக்கு வர முடியாத பல படங்கள் ஸ்மால் பட்ஜெட் மூவிஸ் வந்து டைரக்டாக ரிலீஸ் ஆகி இன்னைக்கு அவங்கள பார்க்க வைக்கிறதுனால அட்லீஸ்ட் தி ப்ரொடியூசர்ஸ் ஆர் த கிரியேட்டர்ஸ் கேன் கெட் தி ரெவென்யூ. இப்போ பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ் அதெல்லாம் வந்து நல்லா ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இது வந்து நீங்கள் எப்படி ப்ரமோட் பண்ண போறீங்க? ஆல்ரெடி த்ரூ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நாங்கள் ட்ரையல் ரன் 6 months பண்ணதுலேயே ஆல்மோஸ்ட் 1 million ஆடியன்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். இது ஓகே குளோபலாக. ஸோ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், பிகாஸ் திஸ் இஸ் அ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். எங்களோட ஆடியன்ஸ் வந்து டிஜிட்டலாக இருக்கிற ஆடியன்ஸ் தான் அதிகம். பீப்புள் ஹூ நோ டு யூஸ் த டிஜிட்டல் மீடியம். ஸோ டெஸ்ட் ரன்லேயே வந்துட்டு வி ஹவ் ரீச் 1 million குளோபல் ஆடியன்ஸ் ரீச் பண்ணியிருக்கிறதுனால வி ஆர் ஆல்சோ ஹேவிங் டேட்டா பேஸ் ஆஃப் பேயிங் ஆடியன்ஸ் ஹூ ஆர் வாட்சிங் வாட் கைண்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ் அதெல்லாமே செக்ரிகேட் பண்ணேன். ஸோ வாட் எவர் மூவி கம்ஸ் டு த பிளாட்ஃபார்ம் we make sure அது வந்து அந்த ஆடியன்ஸ் செட்டுக்கு வந்து கரெக்டாக ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இட் இஸ் கோயிங் டு க்ரோ. இப்போ நாங்கள் தமிழில் லான்ச் பண்ணுறோம். நெக்ஸ்ட் மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி வேறு டாக்ஸ் வித் லாட் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ். ஸோ குளோபலாக ஆடியன்ஸ் வந்து க்ரோ ஆகிட்டே தான் இருக்க போகிறாங்க. ஸோ ஒரு தமிழ் படம் சப்டைட்டிலோட நல்லா இருக்குது அப்படின்ற விஷயம் வந்து தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி எல்லாருக்குமே ரீச் ஆக போகுது. ஸோ ஆடியன்ஸ் பேசிஸ் வந்து டெஃபினெட்லி க்ரோ. ஸோ நீங்கள் சார்ஜ் பண்ணுற இந்த 20 rupees டிக்கெட் ப்ரைஸ் வந்து இஸ் ஃபார் எனி டியூரேஷன் ஆர் தெர் இஸ் இல்லை டியூரேஷன் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு ப்ரைஸிங் இருக்க போகுது. ப்ரைஸிங் வில் பி டாக்கிங் வித் த ப்ராடக்ட் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கிரியேட்டர் அண்ட் தென் த ப்ரைஸிங் வில் பி ஃபிக்ஸ்ட். feature film which is almost like 2.5 hours plus, what will be the charge? That depends, maybe more than maybe 100-120 rupees is something which we can look at for a feature film. No, it's a flat rate or change according to the movie? It changes according to the movie. The content creator decides the price. It's not we who decide the price. இல்லை இது வந்து இதுவும் ஓடிடி தான். ஒரு படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது, அதுக்கு அடுத்தது வந்து திரும்ப ப்ரைமோ, நெட்ஃப்ளிக்ஸோ சம்திங் தெரியும். தென் வை டு யூ திங்க் தே கம் ஹியர் அகெயின்?
இல்லை லெட்ஸ் நாட் ஒன்லி டாக் அபவுட் மூவிஸ். இது வந்து மூவிஸ் மட்டுக்கான பிளாட்ஃபார்ம் கிடையாது. இதில் வந்து மூவிஸ், ஷார்ட் ஃபிலிம், வெப் சீரிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆல் தி டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அக்ராஸ் தி குளோப். ஏன்னா இப்போ நீங்கள் ஓடிடி எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு இட்ஸ் ப்ரெசன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாப் பிளேயர்ஸ் எடுத்தால் கூட இட்ஸ் ஆன் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் மாடல். நம்ம மந்த்லி பே பண்ணிட்டு வி ஆர் நாட் வாட்சிங் ஆல் தி என்டையர் கண்டென்ட். பட் இங்கே எப்படின்னா இட்ஸ் அ பே பர் வியூ. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஒரு யூனிக் ஐடியா வந்து இட்ஸ் நாட் ரெப்ளிகேட்டட் எனிவேர். ஸோ அந்த ஒரு ப்ராமிசிங் ஃபேக்டர்னால வி ஆர் ஜஸ்ட் கோயிங் planning to take it forward. So audience view பண்றவங்களுக்கு charge You want to it's a ticketed view. It's like yes, visual theatrical ambience. For example, இப்போ வந்து ஒரு தியேட்டர்ல போய் படம் பார்க்கறாங்கன்னா even we have designed the user interface like that way. So வந்து theater ambience வந்து நாங்க replicate பண்ண தான் ட்ரை பண்ணிருக்கோம். தவிர மத்தபடி we are not competing against theater. So theater and theater will coexist, but we are just targeting our audience who are convenience kind of viewers. So that theater போய் பார்க்கறோம் கண்டிப்பா போய் பார்ப்பாங்க. Because theatrical ambience வந்து you can't replicate anywhere everywhere. ஏன்னா நிறைய OTT வந்தாலும் still if there is a big movie கண்டிப்பா theater பாத்தீங்கன்னா first 1 or 2 weeks வந்து it's going to be a rush. But அதே வந்து எல்லா low budget movies வந்து you can't expect. Even இப்போ recent times பாத்தீங்கன்னா இந்த கோவிட் பேண்டமிக்ஸ்ல வந்து lot of things have changed. Digital வந்து have grown like a lot. அதில் பார்த்தீங்கன்னா வந்து first 3 days வந்து அந்த ஸ்மால் பட்ஜெட் மூவிஸ் வந்து தியேட்டர் கூட கிடைக்க மாட்டேங்குது. இன்ஃபேக்ட் lot of மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் ஷோஸாக கேன்சல் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தியேட்டரில் வந்து டிக்கெட் பே பண்ணி தான் பார்க்குறாங்க. பட் அங்கே வந்து டிக்கெட் வந்து இட்ஸ் லெட்ஸ் சே 240 rupees இருக்குன்னா இங்கே வந்து லெட்ஸ் pricing it around 100 to 120 rupees. டிக்கெட்டும் கம்மி அண்ட் இட்ஸ் ஆல்சோ லைக் we are able to reach audience across the globe. தியேட்டர் ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த ஜியோ லொகேஷனில் இருக்கவங்க மட்டும் தான் பார்க்க போகிறாங்க. பட் whereas OTT is accessible across the world. அதுவும் இல்லாமல் இப்போ to start with we have got content in Tamil. போக போக பார்த்தீங்கன்னா we will acquire content across languages. So this only movie will be viewed by people who is across geography, across region, across languages. So it's for everybody. என்ன மாதிரி கேட்டகரி எல்லா 18+ எல்லா விதமான Exactly. All genres, but everything will be adhered to the rules and regulations. சென்சார் சர்டிஃபிகேட் ரிக்வயர்ட் டு இல்லைங்க இப்போதைக்கு வந்து கைட்லைன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்சார் சர்டிஃபிகேட்லாம் அது வரல. லெட்ஸ் நாட் கெட் இன்டு தட் ஃபேக்டர் பிகாஸ் அது இன்னும் வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணல. லைக் யூ ஆல் நோ எல்லா OTT எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு we will try to replicate it, but we will definitely adhere to the rules and regulations. இல்லை இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து உங்ககிட்ட கொடுத்தா உங்களுக்கு 30% கொடுக்கணும். அது அவங்களே வந்து யூடியூப்ல போட்டால் ஃபுல்லாக 100% அவங்களுக்கே போகுது இல்லையா சார்? யூடியூப்ல எத்தனை வீடியோ வந்து போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகுது சொல்லுங்க பார்ப்போம். ஸோ யூடியூப் இஸ் கம்ப்ளீட்லி டார்கெட்டட். நோ ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் cannot take their movie to each and every audience. பட் இங்க அப்படி இல்லை. அவங்களே வந்து சோஷியல் மீடியா பப்ளிசிட்டி பண்ணலாம் சார். பட் the cost they inquire is உங்ககிட்ட கொடுத்தா அந்த 30% நம்மளுக்கு வேஸ்டா போகுது இல்லையா? We have the technology sir. இந்த டெக்னாலஜி வந்து it's a proprietary own software, but we have the technology. We have 10 screens. So அது மூலமா பாத்தீங்கன்னா வந்து we will be able to take the content to a larger audience. Whereas அது நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா the audience will be very niche. Revenue முக்கியம். So நீங்க revenue wise பாத்தீங்கன்னா வந்து it's a bigger platform. ஆன்சர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு மூவி ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா யூடியூப்ல பண்ணும்போது உங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்கும், லிமிடெட் சர்க்கிள். ஸோ அந்த சர்க்கிள்லேருந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். யூடியூப்ல வைரலாக போகிற கண்டென்ட் கம்மி. யூடியூபோட மானிட்டைசேஷன் பாலிசி வச்சு தான் உங்களுக்கு பேமெண்ட் வரும். 10 லட்சம் பேர் பார்த்தா உங்களுக்கு 50,000 40,000 60,000 மேபி இட் கேன் கம். பட் இது ஒரு தியேட்டர்ன்றனால ரியல் ஆடியன்ஸ் ஹூ லைக் டு சப்போர்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் பே பண்ணி பார்க்குறாங்க. எங்ககிட்ட இருக்க ஆடியன்ஸ் பேஸ் வந்து பே பண்ணி பார்க்குறாங்க. அவங்களுக்கு நாங்கள் ரீச் பண்ணுறோம். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் யூடியூப்ல போடலாம். உங்க ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும் போது. இதுல வந்து பீப்புள் டிக்கெட்டட் ஷோஸ் பார்க்குறவங்க பார்த்தா ஒரு பர்சன்டேஜ் அது 1 million போது, இது 1 lakh போகுதுன்னா கூட 1 lakh into 20 rupees இஸ் லைக் 20 lakhs வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நீங்க யூடியூப்ல போடுறது கண்டிப்பா இருக்க போகுது. அது வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு பீரியட் என்ன மென்ஷன் பண்றீங்களா? இப்போ உங்ககிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் நான் யூடியூப்ல போறேன்னா என்ன பீரியடுக்கு அப்புறம் நான் இல்ல மினிமம் 1 month எங்க விண்டோ, அதுக்கப்புறம் 1 to 6 months அது we can actually mutually discuss. ஓகே, ஆஃப்டர் 1 month நான் வந்து எனி பிளாட்ஃபார்ம்ல கூட நான் கொடுக்கலாம், எனி OTT ஆர் யூடியூப். அது நீங்க எப்படி செக் பண்ண போறீங்க? அந்த பிரைவசி இங்கேயும் கொடுத்துட்டு இன்னொரு இடத்துல போறாங்க. 1 month இல்ல டைம் ஃப்ரேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் See, on the corporates we are not owning the content. We are just a platform. சரிங்களா? The content creators are the owners. So they have the rights. Asking is because you will have a problem in making money, right? I'm releasing it in different platforms and I'm giving it to you also. No. We have the exclusivity features. அத நான் சொல்றேன். நீங்க அப்படி யோசிக்காதீங்க. So இப்போ வந்து வேற சோஷியல் மீடியால போடுறாங்கன்னா we won't take it. We will want to என்ன சொல்றது, to have the exclusivity for that content created by the creators. You will check that. ஆமா. as a content creator நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு additional revenues தான் இதுல இருந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். சோ நீங்க இதல போட்ட அந்த பிளாட்ஃபார்மோட டைம் ஃப்ரேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் you can definitely go for YouTube and monetize there as well. So ஃப்ரீயா வர ஆடியன்ஸ் வந்து அங்கேயும் நீங்க monetize பண்ணிக்கலாம். So ஒரு content creator க்கு it's a win-win platform. So ஆல்ரெடி நான் வேற பிளாட்ஃபார்ம்ல போட்டுட்டு உங்ககிட்ட கொடுக்கலாமா? இல்ல, அது content creatorோட choice. பட் ஆனா அந்த revenue generations வந்து இருக்குமான்றது it's doubtful. ஆல்ரெடி நான் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிட்டேன், நல்ல வியூவர்ஷிப் இருக்கு. அது திரும்ப அகைன் நான் உங்க பிளாட்ஃபார்ம்ல கொடுத்து அக்செப்ட் கண்டிப்பா சார். ஏன்னா we are நீங்க யூடியூப்ல போடுறது
வந்து மேபி இட் வில் ரீச் செட் ஆஃப் ஆடியன்ஸ் நீங்கள் டார்கெட் பண்ணது. பட் இது குளோபல் பிளாட்ஃபார்ம்ன்றதுனால யூ கேன் ஸ்டில் லுக் அட் மானிட்டைசிங். நான் அதர் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு உங்கள் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அதர் பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்றேன். அகைன் உங்களுக்கும் கண்டினியூ பண்ணிட்டு அங்கேயும் கண்டினியூ பண்ணணும். அப்படி பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது பர்பஸ் லாஸ்ட் ஆகிடும் கிரியேட்டருக்கும் சரி. அப்புறம் நீங்கள் மூவிஸ் எப்படி நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணுவீங்க? இப்போ சப்போஸ் ஒரு மூவி தரேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஜென்ரல்னாக்கா தந்தி பேப்பர் அந்த மாதிரி அதில் வருது. ஹவு டூ யூ ப்ரமோட்? ஸோ ஒரு மூவி எப்படி ப்ரமோட் பண்ணுவாங்களோ டிஜிட்டலாக அந்த எல்லா மீடியம்ஸ்லையுமே ப்ரமோட் பண்ணுறோம். இப்போ ஐ எம் ஆஸ்கிங் வெதர் யூ வில் கிவ் ஆட் இன் பேப்பர் மீடியா like print mediumல we are actually talking to partners regular எங்களுக்கு weekly releasesலாம் இருக்கு அப்படினா printல வந்துட்டு we are looking at different partners, printோ சரி televisionோ சரி அப்புறம் digitalோ சரி ஒரு படம் எப்படி ப்ரோமோட் பண்ணுவாங்களோ similarly we want to promote all the content in the website. We are looking இல்ல ஒரு படம் வந்து டெஃபினட்டா வந்து print மீடியால இருந்தா தான் எல்லாரும் பாப்பாங்க. that too it comes on Friday and Saturday. இப்போ ஒரு individual movie promote பண்றத விட இப்போ பிளாட்ஃபார்ம்ல ஒரு 6 படம் இருக்குனா 6 படத்தையும் சேர்த்து we want to actually promote every week. இந்த மூவிஸ் இருக்கு, once they come in they can see all the films. So அந்த மாதிரி we will definitely look at multi channel promotions. சார் கண்டென்ட்ஸ் எல்லாமே ஃபில்டர் பண்ணி நீங்க ப்ரோமோட் பண்ணுவீங்களா இல்ல எல்லா கண்டென்ட்டையும்? Sir, content quality we have a certain set of rules to adhere. So அது மட்டும் தான் நாங்க பார்க்குறோம், not on the content making. So ஏன்னா இது வந்து ஓப்பன் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆல் தி ஃபிலிம் மேக்கர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ். ஸோ அப்படிங்கும்போது we want to give them the platform to showcase it. ஸோ எங்களுக்கு தேவையான இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அடியர் பண்ணியிருந்தால் எங்களுக்கு போதும் சார். இல்லை நீங்கள் வெப் சீரிஸ்ன்னு பார்த்தாவே வந்து ஜென்ரலாக ஃபேமிலியில் உட்காந்தே பார்க்க முடியாது. டோட்டலாக அந்த மாதிரி கண்டென்ட் தான் வருது. அதை பேஸ் பண்ணி தான் அதுதான் வியூஷிப் ஜாஸ்தின்னு அதுக்கு தான் மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ண போகிறீங்களா இல்லை எப்படி? சார் ஜஸ்ட் டு கிளாரிஃபை, நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஆனால் நாங்கள் வந்து we are not getting into the production part of it on a full 100% basis. நாங்கள் வந்து ஒரு ஸ்விக்கி பிளாட்ஃபார்ம் மாதிரி, ஸ்விக்கியில் எப்படி எல்லா ரெஸ்டாரண்ட்ஸும் வந்து அவங்கள லிஸ்ட் பண்ணிக்கிறாங்களோ அதே மாதிரி content creators can come and list it over here. So yes, as you say, we could probably look at that as an option as well to have a better user experience and better watching experience, movie watching experience. We'll definitely take that as a feedback from you. The monitoring committee மாதிரி இத வெச்சி பார்த்துட்டு ரிக்வெஸ்டிங் பண்ணுவீங்களா? Yes sir, monitoring committee இருக்கு. நான் சொன்ன மாதிரி we are looking only at the rules and regulations. அதாவது எங்களோட குவாலிட்டி செக் இந்த கேமராவில் எடுத்துருக்காங்களா, இந்த குவாலிட்டி அவுட்புட் இருக்கா, அந்த மாதிரி எங்கள் பிளாட்ஃபார்முக்கு தேவையான செக்ஸ் மட்டும் தான் நாங்கள் பண்ணுறோம், நாட் ஆன் தி கண்டென்ட். டிஸ்க்ளைமர்ஸ் கரெக்டாக இருக்கா, if there is any இது இருந்துச்சுன்னா 18+ இருக்கா, அது ஸோ அதெல்லாம் தான் நாங்கள் செக் பண்ணுறோம். So if that is there, then we will be okay to put the content on this. So it's purely at the user's discretion. இல்லை டெக்னிக்கலாக என்ன மெயினாக checklist technically and the checklist. That's what I'm Because they would have already shooted the movie, right? They don't know what you இல்ல எங்க டெக்னிக்கல் இது பார்த்தா we are purely digitalனால 1K க்கு மேல இருந்தா போதும். கரண்டா இப்போ Sony Alphaல தான் எடுக்கறாங்க அப்படினா அந்த குவாலிட்டி எங்களுக்கு போதும். பட் பேசிக்கா ஒரு தியேட்டர்ல போயிட்டு டிசப்பாயிண்ட் ஆகாம வர அளவுக்கு அந்த கண்டென்ட் இருக்கா அப்படிங்கறது தான் எங்களோட பேசிக் செக். மத்தபடி ரெட்ல எடுக்கணும் இல்ல இந்த மாதிரி எடுக்கணும் அந்த மாதிரி செக்ஸ் கிடையாது. அந்த அளவுக்கு இப்போ 2 மலையாள படம் வந்து ஐபோன்ல எடுத்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் ஐபோன்ல இப்போ ஹாலிவுட்லயே ஐபோன்ல எடுக்கறாங்க. சோ எடுத்துட்டோம் கரெக்ட்டா DI மலையாள படமே எடுத்துருக்காங்க. ஆர்டிஸ்ட் மூவி ஐ அம் டெல்லிங். இல்ல அந்த குவாலிட்டி வந்து எங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லனா பாக்கும்போது டிசப்பாயிண்ட் ஆகாம இருக்காங்களா அந்த ஒரு குவாலிட்டி செக் தான் பண்ணுவோம். ஒரு மூவி எவ்வளவு டியூரேஷன் உங்களோட OTT-ல எடுக்கலாம் மேக்ஸिमम? How long they can have it? They can have it for the lifetime? நீங்க மூவி டியூரேஷன் கேக்குறீங்களா? இல்ல எவ்வளவு நாள் உங்களோட பிளாட்ஃபார்ம்ல இருக்கலாம்? 1 to 6 months. That's a maximum. That's currently that's the maximum. 1 to 6 months is the period we are looking at. But why do you remove it if they are willing to have it? If they are willing to have it, we can keep it. There is no constraint as such. This is the average time here. Only short films and feature films only, not music album like that. We are looking at multiple content, independent creations, short films, independent films, and web series. Music albums we are still talking, but we are looking at many types of content, not only kind of films. Diversification will happen, but it will take some time. But for now, it's movies, short films, web series, and then content. So only languages Tamil and Malayalam மட்டுமா இல்ல other languages? It's all languages. Hindi. All South Indian languages. Yes, definitely. இடம்பொருள் ஏவல் வாங்கிட்டீங்களா? இடம்பொருள் ஏவல் என்ன சார்? இடம்பொருள் ஏவல் விஷுவலில் வந்தது.
இல்ல மூவி இடம் பொருள் ஒரு மூவி இப்ப விஷயம் Did you purchase just for understanding the concept? ஏன்னா அது ப்ராப்ளம் இருக்கிற மூவி அது ரிலீஸ் ஆக முடியாம லாஸ்ட்ல கொடுத்திருக்க அந்த பேனர்ஸ்ல பாத்தீங்கன்னா that's what we are planning. ஓகே ஓகே அந்த மாதிரி வெளியில வராம இருக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணணும்ன்றதுனால தான் சார் we created this platform. இப்போ உங்களை வந்து அந்த கிளைண்ட்ஸ் வந்து கான்டாக்ட் பண்ணனும்னா எங்க வந்து பார்க்கலாம்? எங்களோட வெப்சைட்ல வந்து கான்டாக்ட் அஸ் பேஜ் இருக்கு சார். அதுல ரீச் பண்ணா within 24 hours we'll definitely try and reach out to them through mail only. Mail, in fact we'll call them and we'll speak to them. அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் அதுல fill பண்ணிருந்தாங்க. We will within 24 hours we'll reach out to them. சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு நாள் அப்ரூவல் பண்ணுவாங்க? Sir, we are anywhere between 1 to 3 days, sir. ஸோ வந்ததுலேருந்து பார்த்துட்டு அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் இனிஷியலாக அவங்ககிட்ட வாங்கி அதுக்கப்புறம் வில் ஆஸ் ஃபார் த லிங்க் இல்லை படத்தோட ட்ரெய்லர் டீசர் பார்த்துட்டு அண்ட் வில் ஆஸ் தெம் டு அப்லோட் தி கண்டென்ட் வி வில் கோ த்ரூ இட் அண்ட் மேக்ஸிமம் 3 days. அதுக்கப்புறம் வந்து நார்மலாக வாட் வி பிளான்ட் இஸ் டு ரிலீஸ் ஆன் ஆல்டர்னேட்டிவ் வீக்ஸ் லைக் அ மூவி. பிகாஸ் எனி மூவி நம்ம ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம போஸ்டர் ரிலீஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் டீசர் ரிலீஸ் பண்ணுவோம். வி ஹேவ் டு கிரியேட் தட் மக்கள்கிட்ட வந்து அந்த ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் வி வில் டெல் தம் தி டைம் லைன்ஸ். ஸோ அந்த மாதிரி இப்போ பண்ணுற படம் எல்லாத்துக்கும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ அப்போ தான் ஆடியன்ஸ் வருவாங்க. ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு ரீடார்கெட் திஸ் ஆடியன்ஸ் டு கம் அண்ட் வாட்ச் த ஃபிலிம். ஸோ அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு ரீச் ஆகும், நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. சப்போஸ் நீ கண்டென்ட் அப்லோட் பண்ணிட்டீங்க, ரெஸ்பான்ஸ் வாஸ் நாட் குட், என்ன பண்ணுவீங்க ஆக்சுவலி? If the revenue is not good after we promote and everything, so probably we have to talk to the creator and we have to check what to do. So if pick up a avle content reach avle after we promoting everything na, then we cannot do much, sir. ஏன்னா ஒரே ஆடியன்ஸ்க்கு தான் எல்லா கண்டென்ட்டும் இல்லை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுற நீங்கள் சப்போஸ் உங்களுடைய அந்த 30% இதில் வந்து ப்ரொமோஷனுக்கு ஏதாவது சார்ஜஸ் லெஸ் பண்ணுவீங்களா? இல்ல 30% 30% include. So நாங்க வந்து paid promotions ஆன்லைன்ல பண்றதுக்கு we don't charge separately. It is included in that percentage because of the audience. சார் இப்போ கார்த்திக் சுப்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆர்டிஸ்ட்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. அந்த இதே ஷார்ட் ஃபிலிமோட ஸோ இதே மாதிரி பெஸ்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து ஒரு மூவி மாதிரி கன்வெர்ட் பண்ணுற ஐடியா இல்ல நாங்க பியூர்லி டிஜிட்டலா தான் போலாம்னு இருக்கோம். ஸோ இப்போ நீங்க ஒரு மூவியா பார்க்கறதும் சரி, இல்ல நீங்க 3 மூவியா பார்க்கறதும் ஒரே கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ கம்பைன் பண்ணி நீங்க அவியல் அந்த மாதிரி சொல்றீங்க, தியேட்டர் ரிலீஸ்க்காக ஸ்பெசிஃபிக்காக அவங்க பண்ணாங்க. பட் டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ரிக்குவயர்மெண்ட் இல்லை. ஸோ இப்போ மக்களுக்கு வந்து இப்போ ஆந்தாலஜி அந்த ஸ்டைல் இல்லை, இப்போ பர்டிகுலர் ஷார்ட் ஃபிலிம் வந்து நல்லா இருக்கும், பட் ஆனால் அது வெளியில் தெரியாது. ஸோ அதை எடுத்துகிட்டு போகிறது. ஸோ எக்ஸ்க்ளூசிவிட்டி கொடுத்தாங்கன்னா இப்போ எங்களோட பேனர் ஆட்ஸே இருக்குன்னா எங்கள் கண்டென்ட் டீம் வந்துட்டு இந்த ஃபிலிம் நல்லா இருக்கு பட் ரீச் கம்மியாக இருக்குன்னா அதுக்கு என்ன நம்ம ப்ரொமோஷன்ஸ் பண்ணலாம் நம்ம உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுற லெவலில் தான் இருக்கும். ஸோ கிரியேட்டர்ஸோட உட்காந்து ஃபைண்ட் அவுட் இது நல்லா இருக்கு என்ன பண்ணலாம், லைக் டீசர் கட்ஸ் பண்ணலாமா, ட்ரெய்லர் கட்ஸ் பண்ணலாமா, ஹவு கேன் வி ரீச் கண்டிப்பாக சார். அப்புறம் இன்பிட்வீன் நீங்கள் சப்போஸ் ஆடு கேதர் பண்ணுறீங்க, அது வந்து இப்போ ப்ரொடியூசர்ஸுக்கு கொடுப்பீங்களா, அது நீங்கள் உங்களுடைய இதுவா? இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்ஸே கிடையாது, ஜஸ்ட் டிக்கெட் ஷோஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கிடையாது. ஸோ வந்து இன்பிட்வீன் ஆடே போட போகிறது இல்லை. இல்லை சார், we don't want to. ஏன்னா ஸ்க்ரால் வரும் கேபிள் டிவியில் போடுறவங்களுக்கு. உங்களுக்கு இன்கம்க்கு நீங்கள் சப்போஸ் அதை நீங்கள் டார்கெட் பண்ணீங்கன்னா ஸோ யூ கிவ் இட் டு ப்ரொடியூசர்ஸ்ன்றதான் எனக்கு தெரியும். இல்லைங்க சார், we don't want to destroy user experience. ஒரு மூவி ஸ்டார்ட் ஆச்சுன்னா till end we won't have any kind of ads. பாத்தீங்கன்னா ads எப்படின்னா ஒரு தியேட்டர் போறீங்கன்னா வந்து வெளில நிறைய ஹோர்டிங்ஸ் பார்ப்பீங்க, ஸ்டார்டிங்ல சைட்ஸ் பார்ப்பீங்க, அந்த மாதிரி தான் we are planning, but inside the content there won't be any ads. இப்போ மார்ச் 5th என்ன எத்தனை மூவிஸ் அங்க என்ன கண்டென்ட் ஆஃபிஷியல் லான்ச் பண்ண போறீங்க? ஸோ மார்ச் 5th வந்து இனிஷியலாக பிரசாத் லேப்ல ஒரு ஸ்க்ரீனிங் இருக்குது, புல்லட் பாபான்னு சொல்லிட்டு ஒரு டிஜி ஃபிலிம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 25 minutes ஃபிலிம், ஃபீச்சர் ஃபிலிமோட குவாலிட்டியில் ஒரு ஃபிலிம், ஒரு த்ரில்லர். அண்ட் அது முடிச்சுட்டு ஸ்வீட் பிரியாணி அப்படின்ட்டு ஒரு ஃபிலிம். ஸோ இந்த 2 டிஜிட்டல் ஃபிலிம்ஸோட தான் லான்ச் பண்ணுறோம். ஆன் டிமாண்ட் வீடியோ. Funding in the sense, funding, we are going to get the funding from the business perspective, sir, for the expansion purposes, not for the business movie production.